உண்மையிலேயே அவனுடைய மிரட்டலில் சுவிக்ஷா கொஞ்சம் பயந்து போனாள். சிறிது நேரம் அமைதியாக அப்படியே நின்றவள் தன்னுடைய ஆட்களை அழைத்துக் கொண்டு உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள். வெளியில் வந்து அவள் தனது பாடிகார்ட்ஸை பார்த்து, நீங்க 2 பேரும் ஸ்டார் சிட்டிக்கு போய் அபினவ் அவங்களோட ஆளுங்க எல்லாரையும் யாருக்கும் தெரியாம கவனிங்க. நீங்க திரும்ப வரும்போது விக்ரமை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும் என்று சொன்னாள். தனக்கு மனைவி இருப்பதாக விக்ரம் மிகவும் நம்பிக்கையுடன் கூறினான். ஆனால் அதை சுவிக்ஷாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் மிகவும் பொறாமையாகவும் கோபமாகவும் உணர்ந்தாள். உனக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை கல்யாணம் வேணாலும் ஆயிருக்கட்டும், ஆனா நான் உன்னை கண்டுபிடிச்ச நிமிஷத்திலிருந்து நீ எனக்கு தான் சொந்தம். நீ இல்லாம என்னால ஆதித்யா குடும்பத்துக்கு போக முடியாது. இதுக்கு நடுவுல யார் வந்தாலும் அவங்க எல்லாருக்கும் சாவுதான் என்று ஆக்ரோஷமாக தனக்குள் சொல்லிக் கொண்டாள். சுவிக்ஷாவை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளாத விக்ரம் பீஸ்ட் டீமை எப்படி காலி செய்ய வேண்டும் என்பதில்தான் அவனுடைய எண்ணம் இருந்தது. அந்த சமயத்தில் லூசிஃபரையும் கிருஷ்ணா ஃபேமிலியை சேர்ந்த ஆட்கள் 3 பேரையும் அவர்களுடைய இடத்தில் டிராப் செய்துவிட்டு நேராக சுரபியை பார்க்க விக்ரம் அவளை அழைத்துக்கொண்டு ஸ்டார் சிட்டி பகுதியில் இருக்கும் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றான். அது 12வது மாடியில் ஒரு ஆடம்பரமான அலங்கார பின்னணியுடன் கூடிய ரெஸ்டாரண்ட். அந்த இடத்தில் விக்ரம் மற்றும் சுரபிக்காக பிரத்யேகமாக ஒரு அழகான கிறிஸ்டல் டேபிள் ரெடி செய்து வைக்கப்பட்டு விதவிதமான உணவுகள் தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. விக்ரமும் சுரபியும் எதிரெதிரே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். கம்பெனி ஏற்பாடுகள்லாம் எப்படி போகுது பேபி என்று விக்ரம் அவளை பார்த்து கேட்டான். உடனே சுரபி அவனை பார்த்து சிறு புன்னகை கொடுத்தாள். அவளது முகத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்திருப்பது தெரிந்தது. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. கண்ணனும் துஷாரும் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்றாங்க. அதனால நாம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அவங்களே எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க என்று சொன்னாள் சுரபி. உடனே விக்ரம் அவளை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு, எஸ், எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க, நீ அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அப்புறம் ஆர்னமெண்ட் டிசைன்ஸ் எப்படி போச்சு என்று அவளை பார்த்து பேசிக்கொண்டே ஒரு ஃபிஷ் ஃப்ரையை எடுத்து அவளுடைய தட்டில் வைத்தான் விக்ரம். தேங்க்யூ என்று மெதுவாக சொன்ன சுரபி அவனை பார்த்து, நான் இன்னும் பார்க்கல, அந்த ஆர்னமெண்ட்ஸை பார்த்துட்டு சொல்றேன் என்று சொன்னாள். வெரி குட். எப்பவும் கம்பெனியில் உனக்கு புரியாத ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தா உடனே என்கிட்ட கொண்டு வா, நான் பார்த்துக்கிறேன் என்று விக்ரம் சாப்பிட்டு கொண்டே சொன்னான். ஓகே என்று சொல்லிவிட்டு லேசாக சிரித்தாள் சுரபி. இருவரும் பிசினஸ் சம்பந்தமாக சில விஷயங்களை பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். மும்பைக்கு வந்ததுலேருந்து நான் ரொம்பவே பிஸியாகவே இருக்கேன். சுரபி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு நேரமே கிடைக்கல. இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு அவ கூட இருக்கணும் என்று நினைத்த விக்ரம், பேபி நம்ம விசிட்டிங் ஸ்பாட்ஸ்க்கு போகலாமா என்று கேட்டான். ஓகே விக்ரம், இங்கே நிறைய அழகான இடங்கள் இருக்கு, எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. ஆனால் எனக்கு ஆர்னமெண்ட் சம்மந்தமாக கொஞ்சம் வேலை இருக்கே, அது இம்பார்ட்டன்ட் தானே, நான் உடனே அதை சரி பார்க்கணும், நமக்கு இன்னமும் கொஞ்ச நாள் தானே இருக்கு என்று சுரபி சொன்னாள். சரி, நம்ம எங்கே போகலான்னு நீ தான் டிசைட் பண்ணணும் என்று விக்ரம் சிரித்து கொண்டே சொன்னான். எங்கே இருந்தாலும் விக்ரம் சுரபியுடன் தான் இருக்கப் போகிறான். அவளுடன் இருப்பதே போதுமான சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைத்தான் விக்ரம். சுரபி கொஞ்சம் தயங்கிக் கொண்டே, விக்ரம், இன்னைக்கு நான் அப்பா அம்மா கிட்ட கால் பண்ணி பேசினேன், அதை பற்றி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்று சொன்னாள். அதை கேட்டதும் விக்ரம் அவளை பார்த்து, அதே என் பேபி இப்படி தயங்குற, எதுவாக இருந்தாலும் சொல்லு, பரவாயில்ல என்றான். எனக்கு விஹான்னு ஒரு கசின் இருக்கா. அவள் எங்கள் மும்பைக்கு வந்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்பட்றா. அவளுக்கு நம்மளை தவிர வேற யாரையும் தெரியாது. அதனால அவள் கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட தான் ஸ்டே பண்ணுவா. உண்மையை சொல்லணும்னா அவளுக்கு சென்னையிலேயே சீட் கிடைச்சது. ஆனால் அவள் இங்கே தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றா. அவள் ரொம்ப நல்லவ, ரொம்ப மரியாதையான பொண்ணு, உனக்கு எந்த விதத்துலையும் இடைஞ்சலாக இருக்க மாட்டா என்று சொன்னாள் சுரபி. அதை கேட்டு விக்ரம் சிரித்து கொண்டே, இதெல்லாம் என்கிட்ட நீ கேட்கணுமா? கண்ணன் கிட்ட சொல்லு, அவன் இதெல்லாம் பண்ணி தருவான் என்று சொன்னான். விக்ரமும் இங்கே இருக்கும் கல்வி முறைக்கும் அவ்வளவாக சம்பந்தம் இல்லாவிட்டாலும் அந்த சீட்டுக்காக அவன் நிறைய பணம் செலவழிக்க தயாராக இருந்தான். அவன் சொன்னதை கேட்டு சுரபிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அந்த நேரத்தில் விக்ரமுக்கு ஒரு கால் வந்தது. போனை எடுத்து அட்டன் செய்ய, விக்ரம் சார், நான் கிருஷ்ணா ஃபேமிலியிலிருந்து பேசுறேன் என்று ஒரு குரல் கேட்டது. யாரு என்று விக்ரம் புரியாமல் கேட்டான். சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பீஸ்ட் டீம் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினீங்களே, அதுல ஒருத்தன் தான் பேசுறேன். சுந்தர் தாத்தாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வர்றதா கேள்விப்பட்டேன் என்று அவன் சொல்ல, என்ன சொல்ற, எதுக்காக சுந்தர் தாத்தாவை அரெஸ்ட் பண்ணணும் என்று விக்ரம் அதிர்ச்சியோடு கேட்க, விக்ரம் சார், அந்த பீஸ்ட் டீம் தலைவன் சக்ரு சுந்தர் தாத்தா பேர்ல அவங்க பண்ற இல்லீகல் விஷயத்தெல்லாம் போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாம சிட்டிக்கு வெளியில இருக்கிற சுந்தர் தாத்தாவுக்கு சொந்தமான வில்லாவில இருந்து 100 கிலோ போதைப் பொருட்களை போலீஸ் சீஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே அந்த சக்ருவோட வேலை தான் என்று சொன்னான். அதை கேட்க கேட்க விக்ரமுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. சரி, சுந்தர் தாத்தாவை அரெஸ்ட் பண்ண யார் வந்துட்டு இருக்கா என்று கேட்க, இன்ஸ்பெக்டர் வேலுவும் அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜுவும் தான் வந்துட்டு இருக்காங்க என்று சொன்னான் கிருஷ்ணா குடும்பத்தை சேர்ந்த அந்த ஆள். சரி, நான் பாத்துக்கிறேன் என்று சொன்ன விக்ரம் சுரபியிடம், பேபி நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு, நான் ஒரு முக்கியமான கால் பேசிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜுவின் நம்பருக்கு டயல் செய்து கொண்டே ரெஸ்ட் ரூமுக்கு போனான். ராஜுவின் போன் அட்டன் ஆனதும்,
ஏசி சார், நான் விக்ரம் பேசுறேன். எதுக்காக மிஸ்டர் சுந்தர் கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ண போறீங்க? அங்க நடந்த குழப்பத்துக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன வந்து மீட் பண்ணுங்க என்று சொன்னான். மிஸ்டர் விக்ரம், நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க? இது கிருஷ்ணா ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம். நான் அவர்கிட்டயே டைரக்டா டீல் பண்ணிக்கிறேன் என்று ஏசி ராஜு சொல்ல, மிஸ்டர் ராஜு, அந்த சக்ரு உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தான் என்று கொஞ்சம் மிரட்டும் தொனியில் கேட்டான் விக்ரம். அதை கேட்டு கொஞ்சம் ஆடி போன ராஜு, ஹலோ, நீங்க என்ன சொல்றீங்க? தேவையில்லாம என்னோட பேர்ல கலங்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா என்று கோபமாக கேட்க, மிஸ்டர் ராஜு, எனக்கு எல்லாமே தெரியும். ஹார்பர்ல இருக்கிற சக்ரு கிட்ட நீங்க போன்ல பேசின விஷயம், அவங்கிட்ட நீங்க பேரம் பேசினதுக்கான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. இதை மட்டும் நான் பிரஸ்க்கு ரிலீஸ் பண்ண என்று மிரட்ட, விக்ரம், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல என்று தடுமாறிய குரலுடன் பேசினார் ராஜு. இதுக்கு மேலேயும் நடிச்சு என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க ராஜு என்று விக்ரம் கோபமாக சொல்ல, ஏசி ராஜு காரை நிறுத்த சொல்லி போனை எடுத்துக்கொண்டு தனியாக வந்தார். மிஸ்டர் விக்ரம், சுந்தர் கிருஷ்ணா மேல போதைப் பொருள் கேஸ் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ண சொல்லியும், போற வழியில அவரை கொன்னுட்டு அந்த பழியை உங்க மேல போட சொல்லியும் அந்த சக்ரு எனக்கு 25 லட்சம் பணம் கொடுத்தான். பீஸ்ட் டீமை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கள எதிர்த்து என்னால எதுவும் பண்ண முடியாது. எனக்கு பொண்டாட்டி குழந்தைங்களா இருக்காங்க. அதனாலதான் வேற வழி இல்லாம அவன் சொன்னதுக்கு நான் சம்மதிச்சிட்டேன். தயவு செஞ்சு பிரஸ்ல எதையும் ரிலீஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு கமிஷனரா ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இந்த டைம்ல என் மேல பிளாக் மார்க் விழுந்தா என்னோட மொத்த கெரியரும் க்ளோஸ் ஆயிடும் என்று கெஞ்சும் தொனியில் சொன்னார் ராஜு. இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு தேங்க்யூ மிஸ்டர் ராஜு. ஆக்சுவலாக உங்களை பற்றி எந்த எவிடன்ஸும் என்கிட்ட இல்லை. சும்மா அவங்கள மிரட்டி பார்த்தேன். ஆனால் இப்போது எல்லா உண்மையையும் என்கிட்ட சொல்லி நீங்களே எவிடன்ஸை உருவாக்கி கொடுத்துட்டீங்க. நீங்கள் பேசின அத்தனை விஷயமும் என் ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. உங்களோட கார் கிருஷ்ணா ஃபேமிலி வீட்டு பக்கம் போச்சு. அதுக்கப்புறம் வேலை போய் மானம் மரியாதை போய் உங்கள் குடும்பத்தோடு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடி போக வேண்டிய நிலைமை வந்துடும் என்று சொன்னான் விக்ரம். அதை கேட்டு ஏசி ராஜுவுக்கு முகமெல்லாம் உயர்த்தது. விக்ரம் இப்படி ஒரு ட்ரிக் செய்து தன்னை ஏமாற்றுவான் என்று அவர் கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை. மிஸ்டர் விக்ரம், என்னோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த மிஷன்ல இருந்து நான் பின்வாங்கினாலும் அந்த சக்ரு என்ன சும்மா விட மாட்டான். கண்டிப்பா என்னையும் என்னோட குடும்பத்தையும் கொன்றுவான். நான் இப்போ என்னதான் பண்றது என்று இயலாமையான குரலில் கேட்டார். உங்களோட மொத்த டீமையும் திருப்பி அனுப்பிட்டு நான் சொல்ற லொகேஷனுக்கு வாங்க என்று சொன்ன விக்ரம் போனை கட் செய்துவிட்டு மீண்டும் சுரபியிடம் வந்தான். என்ன விக்ரம், ஏதாச்சும் பிரச்சனையா என்று சுரபி கேட்க, விக்ரம் கொஞ்சம் தயங்கி கொண்டே, ஆமா பேபி, கொஞ்சம் எமர்ஜென்சி, நான் உடனே போகணும். ஆனா உன் கூட கொஞ்சம் நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் முடியலன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு என்று சொன்னான். அதை கேட்டு சுரபி சிரித்துக்கொண்டே, என்ன விக்ரம், என்ன நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கியோ அதுல பாதி கூடவா நான் ஒன்னும் புரிஞ்சுக்காம இருந்திருப்பேன். என் கூட நீ எப்ப வேணாலும் உட்காந்து டின்னர் சாப்பிடலாம். முதல்ல நீ போய் அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்து முடிச்சு விடு. நான் இங்கிருந்து டாக்ஸி புக் பண்ணி போய்க்கிறேன் என்று சொன்னாள். விக்ரமும் உடனே லேசாக சிரித்தபடி சுரபியின் தலையை தடவி கொடுத்து விட்டு அந்த இடத்தில் இருந்து கிளம்பினான். மும்பை சிட்டியை விட்டு 15 கிலோமீட்டர் தள்ளி தனியாக ஒரு பாலடைந்த ஃபேக்டரிக்கு விக்ரம் சென்றபோது அங்கே ஏற்கனவே ஏசி ராஜுவும் இன்ஸ்பெக்டர் வேலுவும் காத்து கொண்டிருந்தார்கள். விக்ரம் அங்கே சென்றதும், இவர் எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க என்று இன்ஸ்பெக்டரை கை காட்டி கேட்க, சார், அவரும் என்னோட கூட்டுதான் என்று சொல்ல, விக்ரம் அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்து முறைத்தான். பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல? இந்த சொசைட்டில சுந்தர் கிருஷ்ணா தாத்தாக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் மட்டும் உங்களுக்கு கால் பண்ணாம இருந்திருந்தா 1 மணி நேரத்துல கிருஷ்ணா குடும்பத்தோட கதையவே முடிச்சு விட்டுருப்பீங்க என்று கோபம் கலந்த தொனியில் கேட்டான் விக்ரம். சார், என்னோட இடத்துல நீங்க இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பீங்க. என்னதான் நாங்க போலீஸா இருந்தாலும் பவர் முழுக்க முழுக்க அவங்க கிட்ட தான் இருக்கு. அவங்களை எதிர்த்து எங்களால எதுவும் பண்ண முடியாது என்று சொன்னார் ஏசி ராஜு. சரி, அந்த 100 கோடி ரூபாய் சரக்கு இப்ப எங்க இருக்கு என்று கேட்க, ராஜு தூரத்தில் நின்றிருந்த ஒரு பழைய மாடல் ட்ரக் வண்டியை காட்டி, அதுக்குள்ளதான் சார் இருக்கு. எப்படி நீங்க கேட்பீங்கன்னு தெரியும், அதான் நாங்களே கொண்டு வந்துட்டோம். அதோட சுந்தர் கிருஷ்ணா சாருக்கு அகேனஸ்டா அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸும் இதுல இருக்கு என்று சொல்லி ஒரு ஃபைலை கொடுத்தார். விக்ரம் எந்த பதிலும் பேசாமல் அந்த ஃபைலை வாங்கி கொண்டு நேராக அந்த சரக்கு வண்டியிடம் சென்றான். வண்டிக்குள் இருந்த 100 கிலோ போதைப் பொருளை செக் செய்து பார்த்துவிட்டு இன்ஸ்பெக்டரிடம் கையை நீட்டி, சிகரெட் இருக்கா என்று கேட்டான். உடனே இன்ஸ்பெக்டர் வேக வேகமாக சிகரெட்டையும் லைட்டரையும் கொடுக்க, விக்ரம் சிகரெட்டை பற்ற வைத்துவிட்டு அந்த ட்ரக் வண்டியின் டீசல் டேங்கை திறந்து அதில் போட, அடுத்த நொடியே அந்த வண்டி வெடித்து சிதறியது. வண்டியோடு சேர்த்து மொத்த போதைப் பொருளும் எரிந்து நாசமானது. தனக்கு முன்னால் எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் சுந்தர் கிருஷ்ணாவை பற்றிய டாக்குமெண்ட்ஸை எல்லாம் வீசி எல்லா எவிடன்ஸையும் முழுமையாக எரித்தான். அதை பார்க்கும்போதுதான் ஏசி ராஜுவுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. கொஞ்சம் கூட யோசிக்காம இவன் சொன்னதை நம்பி இங்கே வந்து எல்லா எவிடன்ஸையும் அவன்கிட்ட கொடுத்துட்டோமே. இப்போ எல்லாத்தையும் அவன் அழிச்சிட்டான். இனி என்னோட நிலைமை என்ன ஆகுறது? தேவையில்லாம 2 பேர்கிட்டையும் இப்படி வசமா மாட்டிக்கிட்டனே என்று தனக்குள் புலம்பிக் கொண்டார். அப்போது விக்ரமை பார்த்து, சார், இப்போ உங்களோட பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, ஆனா எங்களோட பிரச்சனை என்று பயம் கலந்த ஏமாற்றத்துடன் கேட்டான் இன்ஸ்பெக்டர். விக்ரம் கொஞ்சம் யோசித்து விட்டு, அந்த பீஸ்ட் டீம் சக்ருவால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் கேரண்டி
அதை தாண்டி நான் உங்கள் 2 பேருக்குமே ஒரு வாழ்நாளில் சம்பாதிக்க முடியாத பணத்தை கொடுக்குறேன். அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஊரை விட்டே ஓடினாலும் சரி, இல்லை வேலையில் இருந்துக்கிட்டே அதை அனுபவிச்சுக்கிட்டாலும் சரி, அது உங்கள் சாமர்த்தியம் என்று சொன்னான். அதை கேட்டதுமே இருவருக்கும் பெரிய ஆர்வம் ஏற்பட்டது. சக்ரு தங்களுக்கு 25 லட்சம் கொடுத்தான். விக்ரமிடமிருந்து எப்படியும் ஒரு 50 லட்சமாவது வரும் என்று எதிர்பார்த்தார்கள். சார், எங்களை அந்த பீஸ்ட் டீம் கிட்ட மாட்ட வைக்காம நீங்கள் என்ன பண்ணாலும் அது எங்களுக்கு ஓகே தான் சார். நீங்கள் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு நாங்கள் போய்கிட்டே இருப்போம் என்று ஏசி ராஜு சொன்னான். உங்கள் 2 பேருக்கும் தனித்தனியாக நான் 2 கோடி கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு காரியம் ஆகணும் என்று சொன்னான் விக்ரம். 2 கோடி என்றதும் வாயை பிளந்த இருவரும், சார் என்ன சொன்னீங்க? 2 கோடியா? நாங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க என்று ஆர்வத்துடன் சொன்னார் ராஜு. போன மாசத்துல தீவிரவாதிகள் கிட்ட இருந்து நீங்க 2 கிலோ எக்ஸ்ப்ளோசிவை கண்டுபிடிச்சிங்கல்ல, கோர்ட்டு கூட டிஸ்போசல் ஸ்குவாடை வச்சு அந்த பாம்பை அழிக்க சொல்லி ஆர்டர் போட்டாங்களே, அதை நீங்க இன்னமும் பண்ணி முடிக்கலன்னு எனக்கு தெரியும். எனக்கு அந்த பாம் வேணும் என்று சொன்னான் விக்ரம். அதை கேட்டு இருவரும் ஆடி போனார்கள். சார், அந்த விஷயத்துல நாங்க கை வச்சா காலம் முழுக்க நான் ஜெயில களிதான் தின்னணும் என்று இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சியுடன் சொல்ல, 2 பேருக்கும் சேர்த்து 10 கோடி தர்றேன் என்று சொன்னான் விக்ரம். அது அவர்களுக்கு இன்னமும் வியப்பை ஏற்படுத்தியது. 10 கோடி அவர்களின் வாழ்க்கையிலேயே நினைத்து பார்க்க முடியாத ஒரு பணம். அதை கேட்டதுமே ஏசி ராஜுவின் மனது மாறிவிட்டது. சார், அதை நாங்க எப்படியாவது எடுத்து கொடுக்குறோம். ஆனா அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று தயங்கிக் கொண்டே கேட்க, பெருசா ஒன்றும் இல்லை. அந்த பீஸ்ட் கேங் ஹார்பர் பக்கத்துல கடலுக்குள்ள 3 கண்டெய்னர் முழுக்க போதைப் பொருளை பதுக்கி வச்சிருக்காங்க. அதை மொத்தமா அழிக்கணும். அதுக்காக தான் கேட்கிறேன் என்று சொன்னான் விக்ரம். அதை கேட்டு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். உண்மையிலேயே அதை வச்சு நான் வேற எதுவும் பண்ண போறது கிடையாது. நீங்க என்ன நம்பலாம். நான் இதை வெடிக்க வைக்க போற இடத்துல ஒரு ஆயில் டேங்க் ஏத்திட்டு வர்ற இன்னொரு கப்பல் இருக்கு. அந்த டேங்க் வெடிச்சு தான் இப்படி ஆச்சுன்னு ஈஸியா பிரச்சனையை முடிச்சிடலாம் என்று விக்ரம் சொன்னான். அதற்கு இன்ஸ்பெக்டர் ஏதோ சொல்ல வர, கவலைப்படாதீங்க, அந்த ஆயில் டேங்க் கப்பலும் பீஸ்ட் டீமுக்கு சொந்தமானது தான். அந்த கப்பல்ல இருக்கிற ஆயில் டேங்க்ஸ்ல வச்சு தான் இவங்க மொத்த சரக்கையும் இந்தியா முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க என்று விக்ரம் சொன்னான். ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கிய இருவரும் ஆளுக்கு 5 கோடி ரூபாய் பணம் கிடைக்கப் போகிறது என்று தெரிந்ததும் உடனே சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். ஆமா சார், நீங்க எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த கிருஷ்ணா ஃபேமிலியை காப்பாற்ற ட்ரை பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கிருஷ்ணா ஃபேமிலிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் என்று ஏசி ராஜு கேட்க, விக்ரம் சிரித்துக்கொண்டே, நான் தான் கிருஷ்ணா ஃபேமிலியோட தலைவன் என்று சொன்னான். அந்த விஷயம் அவர்களுக்கு மேலும் வியப்படைய செய்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.